ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஆஃப்ரிக்கன் பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ வாங்க இந்த மீனோட கேரை நம்ம பார்த்துடலாம். ஸோ காய்ஸ், ஆஃப்ரிக்கன் பட்டர்ஃப்ளை ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு வித்தியாசமான ஒரு மீன் இனத்தில் சேர்ந்தது தான் இது. ஸோ வந்து நல்லா அற்புதமான ஒரு டாப் டோல்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மீனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 மீன் வைக்கிறீங்கன்னா ஒரு 3 ஃபீட் டேங்க் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2க்கு மேலே அப்படி போகிறீங்கன்னா 4 இல்லை 5 ஃபீட் டேங்க் போங்க. அண்ட் கைஸ், இந்த மீன் பிளான்ட்ஸ் ரொம்ப விரும்பும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டேங்க்கில் பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லோடெக் பிளான்ட்ஸ்லாம் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸும் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ராக் பைட். ஸோ அந்த பிளான்ட்டை வந்து நான் ஃப்ளோட்டிங் பிளான்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ டக்வீடு அந்த மாதிரி பிளான்ட்டுக்கெலாம் போகாதீங்க. அது வந்து டக்குன்னு வளர்ந்துடும், டக்குன்னு சர்ஃபேஸை கவர் பண்ணிவிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வளரும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும் பார்க்க, சர்ஃபேஸும் அவ்வளோ கவரப் பண்ணாது. ஸோ இந்த மீன்களுக்கும் நல்லா நீந்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா டாப் டொல்லிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேங்க் மெட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப் டொல்லிங்கில் யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு டாப் டொல்லிங்காக மெயினாக வச்சுருங்க. ஏன்னா சின்ன சின்ன மீன்கள் டாப் டொல்லிங்கில் வச்சிங்கனாலும் இதுங்க வந்து அதை சாப்பிட்றோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெட்ராஸு, கோரிடோரா இந்த மற்ற மாதிரி சின்ன மீன்கள் ஆட் பண்ணிங்கனாலும், தண்ணி கடிக்குள்ளே நீந்துற ஆட் பண்ணுற மீனாக இருந்தாலும், அது சின்ன வெரைட்டியாக இருந்தாலும் இது வந்து சாப்பிட்றோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இதோட வாய் சைஸ்க்குள்ளே போகாத அளவுக்கு மற்ற பீஸ்ஃபுல் வெரைட்டிஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், லைட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ லைட் கொடுங்க. ஏன்னா இது வந்து டாப் டொல்லிங்கில் இருக்கிறனால நீங்கள் ஹைலைட் கொடுத்தீங்கன்னா இது அதனாலே ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ லோ லைட் கொடுங்க, ரொம்ப ஹைலைட் வேண்டாம். அண்ட் கைஸ், இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் தண்ணியில் வந்து ஆக்சிஜன் லெவல் லோவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மீனால் ஏரை ப்ரீத் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தண்ணியில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோவாக இருந்தாலும் அது பரவாயில்ல. பட் நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் வைங்க, நல்ல டேங்க் க்ளீனாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், இந்த மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா இதுங்களாம் வந்து கேப்டிவிட்டியில் ப்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து அதிகமாக வைல்ட்லேருந்து பிடிச்சி தான் சேல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கேப்டிவிட்டியில் ப்ரீட் பண்ணுறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த மீனுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னா மீல் வேர்ம்ஸு இல்லாட்டி சின்ன சின்ன பூச்சி அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள். இல்லாட்டி பிளட் வேர்ம்ஸு அந்த மாதிரி எதாவது கொடுத்து ஃபீட் பண்ணுங்கள். இல்லாட்டி குட்டி குட்டி மீன்லாம் இருக்கும், அதெல்லாம் கொடுங்க. இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி தான். அதோட ஆனல் ஃபின்னை வச்சே நீங்கள் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மெயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் பெண்டோட எலாங்னேட்டடாக முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு சின்ன வி மாதிரி அப்படியே முடிஞ்சிருக்கும், நீட்டிக்கிட்டலாம் போயிருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் எதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் ஃபீட் எடுக்கும்போது. பட் ஒருத்தரையும் காயப்படுத்திக்க மாட்டாங்க. அதையும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபீட் பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவாக ஒன்று சேஸ் பண்ணிக்கிறத பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை. ஸோ கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல இதோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் அசிட்டிக் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து TDS லெவல் என்னோடய ஒப்பீனியன் தான் 50 ppmல இருந்து 150 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடை பெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.